நந்தினி மேடம் தான். சொல்லுங்க மேடம். நான் வந்துட்டேன். நான் வீட்டுக்கு பின்பக்கமா தான் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே மேடம், நான் சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு நான் பரம்பரை வாளோட வரேன் மேடம். ஜாக்கிரதை, வேலையை கச்சிதமா முடிக்கணும், புரிஞ்சுதா? ஓகே மேடம். பூஜை ரூம்குள்ள வந்தாச்சு, சீக்கிரம் வாழை எடுத்துடலாம். என்னது, ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கே. எப்படியோ வாழை எடுத்தாச்சு, சீக்கிரமா எடுத்துட்டு போய் நந்தினி மேடம் கொடுத்துடணும். மாமா நல்லா தூங்குறாரு. சரி, நாமளே போய் என்னன்னு பாப்போம். யாரும் இல்லையே, என்னவா இருக்கும்? ஐயோ, பார்வதி ஏன் இந்த நேரத்துல இங்க வரா? நம்ம உள்ள போய் ஒளிஞ்சுக்குவோம். ஆனா அந்த சத்தம் எங்க இருந்து வந்திருக்கும்? சரி பாப்போம். இவ என்ன போய் தூங்குவான்னு பார்த்தா கிச்சனுக்கு போயிட்டு இருக்கா. இங்க ஒரு பிரச்சனையும் இல்லையே, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பூனை ஏதாவது வந்து தள்ளிட்டு போயிருக்கோம். இவ என்ன நமக்கு இடைஞ்சலவே வந்துட்டு இருக்கா. ச்சே, அவ போயிட்டானு பாத்துருவோம். பார்வதி நம்மளை பார்க்கல. வேற யாராவது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கிருந்து போயிடுவோம்.
வெல்டன் சிவா. அகிலாண்டேஸ்வரியோட ஆட்டம் இனிமே அவ்வளவுதான். சரி, நாம இங்க ரொம்ப நேரம் நிக்க வேண்டாம். நீ எப்படி வெளியில வந்தியோ அப்படியே உள்ள போயிடு. சரிங்க மேடம். சிவா, நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணு. ஓகே மேடம். என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு காலைல கால் பண்றேன். சரி, கிளம்பு. சரிங்க மேடம். வாழ வச்சு அகிலாண்டேஸ்வரி உன் குடும்பத்தையே துண்டு துண்டாக்குறேன். யார் அந்த பொண்ணு? எதுக்கு அகலாமா வீட்டு பின்பக்கம் வந்துட்டு போகுது? என்ன தெரியலையே. ரத்னம், உங்க அக்காவுக்கு கால் பண்ணா நீ அட்டென்ட் பண்ற? உங்க அக்கா எங்க? அக்கா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அதான் நான் அட்டென்ட் பண்ணேன். அப்படியா? ஆமா ஆமா. அக்காவை எழுப்பணுமா மேடம்? இல்ல இல்ல இல்ல, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். பரம்பரை வாழ் விஷயமா நீங்க சொன்னதை நான் அக்கா கிட்ட சொன்னேன் மேடம். அதை கேட்டு அக்கா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட தானே செய்வாங்க. ஏன்னா இப்போ என்ன விட உங்க அக்கா தானே அந்த அகிலாண்டேஸ்வரிய பழிவாங்க வெறியோட இருக்காங்க. உண்மைதான் மேடம். அப்புறம் மேடம், அந்த வாள் மேட்ரு என்னாச்சு? சிவா வாள் எடுத்துட்டு வந்து உங்கள்ட்ட கொடுத்துட்டாரா? சிவா வேலைய கச்சிதமா முடிச்சுட்டா ரத்தனம். அந்த ஆதிக்கடவர் பரம்பரை வாள் இப்போ என் கைக்கு வந்துருச்சு. சூப்பர் மேடம். காலையில பரம்பரை வாழை காணும்னு அகிலாண்டேஸ்வரி வீடே அல்லோலப்பட போகுது. பரம்பரை வாள் திருடு போயிடுச்சுங்கிறதையே அந்த அகிலாண்டேஸ்வரி அபசகுணமா நினைச்சு கவலைப்படதான் போறா. எதுக்கும் நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மேடம். பரம்பரை வாழை பத்திரமா மறைச்சு வச்சிருங்க. வாள் விஷயத்துல அகிலாண்டேஸ்வரிக்கு உங்க மேல சந்தேகம் வந்து உங்களை தேடி வீட்டுக்கு வந்துட போறாங்க. என் வீட்டுக்கு வந்து சல்லடை போட்டு தேடினாலும் அந்த பரம்பரை வாள் அகிலாண்டேஸ்வரிக்கு கைக்கு கிடைக்காத ரத்னம். ஏன்னா அந்த வாள் இப்போ என் வீட்லயே இல்ல. வாள் உங்க வீட்ல இல்லையா? அப்ப அந்த பரம்பரை வாளை எங்க மேடம் மறைச்சு வச்சிருக்கீங்க? பூஜை செய்ய வேண்டிய வாள் பூஜை செய்யணும் இல்லையா? அதான் பத்திரமா இருக்கட்டும்னு நாகத்தம்மன் கோயில்ல மறைச்சு வச்சிருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? வாழை கோவில மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஆமா ரத்னம். கோயில்ல பாதுகாப்பா இருக்குமா? யாரும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? கோவில்ல வாழை மறைச்சு வச்சிருக்கிற இடத்த யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படி எங்க மேடம் மறைச்சு வச்சிருக்கீங்க? அதை இப்ப நான் சொல்ல மாட்டேன். ஆதிக்கடவுர் பரம்பரை வாள் அகிலாண்டேஸ்வரிக்கு இனிமே கிடைக்க போறதில்ல. இங்க இருந்து வாழ எங்க? என்னது வாழ காணோமா? ஓகே ஓகே, எங்க போயிருக்கோம்? இங்கதானே வச்சேன். நேத்து பூஜை முடிஞ்சு இங்கதானே இருந்தது. இங்க இருந்து வாழ காணோம். ஆனா இங்க இருந்த வாள் எப்படி காணாம போயிருக்கும்? தெரியலையேம்மா.
இத யாரு எடுத்தா? வாழை காணோம். அப்ப யாரோ எடுத்திருக்காங்க. யார் எடுத்தா? ஐஷு, நீ ஏதாவது எடுத்தியா? நான் இங்க வரவே இல்ல ஆண்டி. நீ வரலையா? பார்வதி, நீ இதெல்லாம் சுத்தம் பண்ணுவல்ல, நீ ஏதாவது? இல்லம்மா, நான் வரவே இல்ல. வரலையா? இங்க யாரும் வரலையா? நீங்க யாரும் வந்து முன்னோர்களை சந்தோஷப்படுத்தணும், அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தான் நான் பரம்பரை வாழ் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணேன். இப்போ அந்த பரம்பரை வாழே காணும். நான் என்னங்க பண்றது? ஆதி, நான் என்ன பண்ணுவேன்? எங்க நான் என்னங்க பண்ணுவேன்? என்ன பண்றது? கிளம்ப வேண்டியதுதான். அகிலா, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. பரம்பரை வாழ் எங்கேயும் போயிருக்காது. எப்படி கண்டுபிடிச்சிடலாம். ஆதி, அப்பா, ஃபர்ஸ்ட் நீ போலீஸ்க்கு போன் பண்ணு. இதோ பண்றேன்ப்பா. சீக்கிரம் பண்ணு. என்னது போலீஸா? ஆதி வேண்டாம். அம்மா, போலீஸ்க்கு போன் பண்ணாத. போலீஸ்க்கு போன் பண்ணாத ஆதி. ஏன் போலீஸ்க்கு போன் பண்ண வேணாம்னு சொல்றீங்க? போலீஸ் வந்தா சீக்கிரம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்கம்மா. ஏய், காணாம போனது நகையோ பணமோ கிடையாது. இந்த ஆதிக்கட ஒரு பரம்பரையோட வாழ். நம்ம பரம்பரை வாழ் திருட்டு போச்சுன்னு வெளியில தெரிஞ்சா, ஐயோ, அது எவ்வளவு பெரிய அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். நான் அதை எப்படி தாங்கிப்பேன்? என்னால அதை யோசிக்கவே முடியல. நல்லா இருக்கு. எவ்வளவு பரம்பரையா எங்க கிட்ட பத்திரமா இருந்த வாழ் இப்போ வாழ காணோம். நம்ம எல்லாரும் இருக்கும்போதே இந்த வாழை காணுமா? நம்ம இருக்கும்போது திருட்டு போயிருக்கா? ஐயோ, இந்த பரம்பரை வாழ் திருட்டு போயிருச்சா? அம்மா, அழாதீங்கம்மா, கிடைச்சிரும். குடும்பத்தோட கௌரவமே இந்த வாழ் தாங்க. அத என்கிட்ட என்ன நம்பி கொடுத்தாங்க. ஆனா இப்போ வாழை காணுங்க. மானம், மரியாதை, கௌரவம் எல்லாமே போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, வாழை காணோம். ஐயோ, அம்மா, என்னாச்சுமா? இங்க பாருங்க, கண்ணு தோறுங்க. அம்மா, குருஜி, அந்த பரம்பரை வாழ் இல்லாம இந்த பூஜையை பண்ணலாமா? பரம்பரை வாளுக்கு பூஜை பண்ணாதான் முன்னோர்கள் சந்தோஷப்படுவாங்க. அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க ஆசீர்வாதம் இருந்தாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். அதனால பூஜைக்கு பரம்பரை வாழ் அவசியம் தேவை. ஆதி, அப்பா, நாளைக்குள்ள அந்த பரம்பரை வாழை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிச்சலாம்ப்பா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க ஏற்பாடு பண்ண வாள் பூஜை எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா நடக்கும். காணாம போன பரம்பரை வாழை நாளைக்குள்ள கண்டுபிடிச்சு பூஜை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இது காணாம போன ஆதி கடவுள் பரம்பரை வாள் மேல சத்தியம். குருஜி, அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு பூஜை நடக்கும். நடக்கணும். நீங்க வந்து பூஜைக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிடுங்க. நல்லது, நான் வந்து ஏற்பாடு பண்றேன். அம்மா, இப்படி ஒரு மகன் இருக்கும்போது நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்.
நீங்க அம்மாக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நாளைக்கு பூஜை நடந்தே ஆகணும் மாமா. நாளைக்கு மட்டும் பூஜை நடக்கலன்னா அது அம்மாவால தாங்கிக்கவே முடியாது மாமா. கண்டிப்பா நாளைக்கு நடந்தே தீரணும் மாமா. பார்வதி, உன் வேதனை எனக்கு புரியுது. பரம்பரை வாழ் காணாம போனது எதிர்பாராம நடந்துச்சா, இல்ல யாரா திட்டம் போட்டு நடந்துச்சா? இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? இந்த கேள்விக்கெல்லாம் விடை கண்டுபிடிச்சாதான் நம்ம பரம்பரை வாழ கண்டுபிடிக்க முடியும். இப்ப என்ன பண்றது மாமா? கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரியே இருக்கு. ஆனா நாளைக்குள்ள பரம்பரை வாழ கண்டுபிடிக்க முடியாம போய் அதனால பூஜை தடப்பட்டு போனா அந்த வேதனையில அம்மாக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஆதிக்கடவுர் பரம்பரையோட கௌரவமும் அம்மாவோட மரியாதையும் நாளைக்கு நடக்க போற பூஜையில தான் இருக்கு மாமா. அம்மா மேல எந்த பழியும் வந்துடக்கூடாது. இந்த பூஜை விஷயத்துல அவங்கள யாரும் தப்பா பேசிடக்கூடாது மாமா. அதனால என்ன கஷ்டப்பட்டாவது நம்ம பரம்பரை வாழ கண்டுபிடிச்சே ஆகணும் மாமா. கவலை விடு பார்வதி, எப்படியாவது நாளைக்குள்ள பரம்பரை வாழ கண்டுபிடிச்சு அம்மா கொடுத்த வாக்க நிறைவேற்றி காட்டுறேன். பால் எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பா? வனஜா, சூப்பர், அசத்திட்டீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னாச்சு இந்த அம்மாக்கு? ஆமா அத்த, ராமாயணத்து கோணியும் மகாபாரத சகுனியும் கூட உங்க முன்னாடி சும்மாதான். உங்களை என் அத்தனை சொல்றதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்த. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தின்னி முட்டை, அத்த கொஞ்சம் உன் வாயை பொத்து. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்ன புகழ்ந்து தள்ளுறீங்க? என்ன நடந்துச்சு இப்போ? என்ன வனஜா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே பரம்பரை வாளுக்கு பூஜை நடக்க விடாம பண்ணிட்டீங்கல்ல. ரொம்ப பிரில்லியண்டா யோசிச்சு பரம்பரை வாளை தூக்கிட்டீங்கல்ல. யா அத்த, அன்னைக்கு பார்வதி ரூம்ல இருந்து பணத்தை திருடும் போது மட்டும் என்ன கூப்பிட்டீங்கல்ல. இப்போ என்கிட்ட கூட சொல்லாம என்ன கூப்பிடாம தனியா போய் பரம்பரை வாழை திருடி இருக்கீங்க. அன்னைக்கு மலைக்காலன் கெட்டப்பு, இன்னைக்கு என்ன மதுரை வீரன் கெட்ட பார்த்த? மண்ணாங்கட்டி மண்ணாங்கட்டி. அடிச்சு வாய முடு முதல்ல. இங்க பாருங்க, ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. காணாம போன வாளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத்த, ஆமா, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்க ரெண்டு பேர் மாதிரிதான் நானும் என்ன ஆச்சோ ஏதாச்சோ யார் எடுத்திருப்பாங்களோன்னு தெரியாம முடிச்சிட்டு நிக்கிறேன். அந்த வாள் பூஜை நடக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். அந்த வாளை திருடினவங்களுக்கு நான் மானசீகமா நன்றி சொல்றேன். இந்த வீட்ல அவங்களுக்கு ஒரு நல்லதும் நடக்க கூடாது. கடவுளே, ஏன் இப்படி சோதிக்கிற? நல்லவங்களையும் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறவங்களையும் இப்படி சோதிக்கலாமா? உன் பாதுகாப்புல இருந்த பரம்பரை வாழ நீ இப்படி உன் கை விட்டு போக விடலாமா? உனக்கு அப்புறம் நான் கையெடுத்து கும்பிடுற சாமி அகிலாமா தான். அந்த சாமியே இன்னைக்கு கலங்கி போயிருக்கு. அதை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. ஆதிக்கடவுர் முன்னோர்கள் ஆசீர்வாதம் அம்மாவுக்கு எப்படியாவது கிடைக்கணும். அவங்க மனசுல அமைதி ஏற்படணும். நாளைக்கு பரம்பரை வாழ் பூஜை நடந்தே தீரணும். அதுக்கு பரம்பரை வாழ் திரும்ப கிடைக்கணும். நீ மனசு வச்சாதான் அது நடக்கும். காணாம போன பரம்பரை வாழ எங்க போய் தேடுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒண்ணுமே புரியல. நீதான் ஏதாவது வழி காட்டணும் சாமி. நீ எங்க வீட்ல இருந்து திருடிட்டு வந்த பரம்பரை வாழ ஒழுங்க மரியாதை திருப்பி கொடு.
ஆதி, உன் பொண்டாட்டி தான் படிக்காத பட்டிக்காடு. ஏதோ விவரமே தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா. நீ படிச்சவன் தானே? உங்க வீட்ல இருக்கிற பொருள் திருடு போச்சுன்னா போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறத விட்டுட்டு 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு ஏன் வீட்டுக்கு வந்திருக்கீங்க? இது என்ன நியாயம்? திருடினது யாருன்னு தெரியலன்னா தான் போலீஸ்ட்ட போகணும். பால் எடுத்தது நீ தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக போலீஸ்ட்ட போகணும்? மரியாதையா எங்க பரம்பரை வாழை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு. உன்னை மன்னிச்சு விட்டுறேன். பரம்பரை வாழையே பத்திரமா காப்பாத்த முடியாம இப்படி பொறுப்பே இல்லாம தொலைச்சிட்டு வந்துட்டு ஏன் மேல திருட்டுப்பட்ட கட்டுறீங்களே? இது கொஞ்சம் கூட நல்லா ஆதி. இப்படி எல்லாம் பேசி ஏமாத்தலாம் நினைக்காத நந்தினி. எங்களுக்கு நல்லா தெரியும், நேத்து நைட்டு நீ தான் கார்ல வந்து வாழை திருடிட்டு போயிருக்க. ஆதிக்கடவுர் பரம்பரையே எனக்கு பிடிக்காது. அந்த பரம்பரை வாழை மட்டும் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண முடியும்? தேவையில்லாம இங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு உங்க வீட்ல பழைய பொருள் போட்டு வச்சிருக்கிற ஸ்டோர் ரூம்ல போய் தேடி பாருங்க. குப்பையோட குப்பையா மூலையில எங்கேயாவது கிடைக்கும். என்ன சொன்ன? எங்க பரம்பரை வாழை குப்பையில தேடணுமா? பொம்பளை மேல நான் கை வைக்க மாட்டேன் தைரியத்துல இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கியா? உன் திமிருக்கு இப்பவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். மாமா மாமா வேண்டாம். என்னாச்சு? ஐயோ மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம், அவசரப்படாதீங்க மாமா. அவசரப்படாதீங்க மாமா. கையெடு. தடுக்காத பார்வதி. என்ன ஒவ்வொரு தடவையும் பொறுமையா போறதுனாலதான் இவ இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்கா. இவளு இப்படியே விடக்கூடாது பார்வதி. மாமா சொன்னா கேளுங்க மாமா. முதல்ல நம்ம பரம்பரை வாழை கண்டுபிடிப்போம். நீங்க என் கூட வாங்க மாமா. நான் சொன்னா கேப்பீங்களா மாட்டீங்களா? பார்வதி, பரம்பரை வாழை இந்த நந்தினி தான் திருடி மறைச்சு வச்சிருக்கா. என்ன தடுக்காத. ஒரே அறையில அந்த வாள் எங்க இருக்குன்னு நான் சொல்ல வைக்கிறேன். மாமா நான் சொன்னா நீங்க கேப்பீங்களா மாட்டீங்களா? வாங்க மாமா, வாங்க வாங்க மாமா. போங்க போங்க, போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த பரம்பரை வாழை கண்டுபிடிக்கிற வழிய பாருங்க. இல்ல உங்க பரம்பரை மானத்தை யாராலையும் காப்பாத்த முடியாது. பாத்தியா என்ன திமிரா பேசிட்டு இருக்கா? பாத்தியா இவள? மாமா மாமா வேண்டாம் மாமா. மாமா சொன்னா கேளுங்க மாமா. வேண்டாம் மாமா, சொன்னா கேளுங்க மாமா. அவ பிரச்சனைய தசை திருப்ப பாக்குறா. ஆணவத்துல ஆடாத நந்தினி. எங்க பரம்பரை வாழை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 24 மணி நேரத்துல அதை நாங்க எப்படியாவது கண்டுபிடிச்சு காட்டுறோம். வாங்க மாமா. அக்கா நில்லுங்க. எதுக்கு என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? உங்களை பார்த்துல நான் ஒன்னும் பயந்து வேகமா போகல. நைட்டு வீட்டுக்கு போகல, நேரமாச்சு, அதான் வேகமா போறேன். நான் வரேன். அக்கா நில்லுங்க. நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. நேரமாச்சு வீட்டுக்கு போகணும்னு சொல்றேன்ல. ஆமா, நைட்டு நீங்க நந்தினி வீட்லயே தங்கிட்டேன்னு சொல்றீங்கல்ல. நந்தினி நைட்டு வீட்டுக்கு எப்ப வந்தா? நீங்க யோசிக்கிறத பார்த்தா நந்தினி நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருக்கா போல இருக்கு. ஆமா, நந்தினி வீட்டுக்கு வரும்போது கையில ஏதாவது பொருள் கொண்டு வந்தாளா? அத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுங்க. நேரமாச்சு, நான் வீட்டுக்கு போகணும்.
கொஞ்சம் அவசரத்துல வந்ததுனால காய்கறி வாங்காம வந்துட்டோமே, போய் வாங்கிட்டு வந்துருவோம். இந்தடா அம்மு, இந்த பிஸ்கெட் சாப்பிட்டுக்கிட்டு அம்மா கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன சரியா? அழாம வீட்லயே இரு, நான் கதவை பூட்டிட்டு போறேன். சரியா? பத்திரமா இருமா, அம்மா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். தூங்கலையாம்மா? மனசுல நிம்மதி இருந்தா தானே தூக்கம் வரும். மாத்திரை சாப்பிட்டீங்களாம்மா? மாத்திரை சாப்பிட்டா தூக்கம் வரும், நிம்மதி வருமா? உங்க மனசுக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய மருந்து எதுன்னு எனக்கு தெரியுமா? காணாம போன பரம்பரை வாழ் நாளைக்கு வீட்டுல இருக்கும். உங்க கையால அந்த வாளுக்கு பூஜை பண்ணதான் போறீங்க. காணாம போன வாளை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? தடயம் கிடைச்சிருக்குமா? வாளை திருடிட்டு பின்பக்க காம்பவுண்ட் சோர் வழியா தான் தப்பிச்சு போயிருக்காங்க. அதுக்கான தடயம் கிடைச்சிருக்குமா? வாளை கண்டுபிடிக்க எல்லா முயற்சியும் பண்ணிட்டு இருக்கம்மா. நீங்க நம்பிக்கை விட்டுறாதீங்க. நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே என் மேல உனக்கு வருத்தம் கிடையாதுல்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நான் ஏமா உங்க மேல வருத்தப்பட போறேன்? நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அது நம்ம குடும்பத்தோட நல்லதுக்கு தான்மா. அம்மா, உங்க மனசுல எந்த குழப்பமும் வேணாமா. நீங்க மாத்திரையை போட்டு நல்லா தூங்குங்க. நான் பரம்பரை தேடி போறேன். நாளைக்கு அந்த வாளோட தான் வருவேன். உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தாமா வந்தேன். ஆதி, சொல்லுங்கம்மா. பத்திரமா போயிட்டு வா. எனக்கு நீ முக்கியம். சரிம்மா, பத்திரமா போயிட்டு வா. வந்துடுறேம்மா. போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. பார்வதி எப்பவும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டா கங்கா. அவளுக்கு எப்பவுமே தன்னை ரொம்ப நல்லவளா காமிச்சுக்கணும், மாமியார் மனசுல இடம் பிடிக்கணும். அதுக்காக அவ உயிரை கொடுக்க கூட அவ தயாரா இருப்பா. அப்ப இந்த பரம்பரை வாழை யார் தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க? அத்தை, எனக்கு என்னமோ பரம்பரை வாழை அந்த ராஜேஸ்வரி ஆண்டி தான் திருடி இருக்கணும்னு தோணுது. என்ன சொல்ற? அது பெரியத்த பரம்பரை வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்தாங்கல்ல, ஆனா அதை நிறைவேத்தல. அந்த கோவத்துல தான் இந்த ராஜேஸ்வரி ஆண்டி பரம்பரை வாழை திருடி இருக்கணும். ஆமா கங்கா, இந்த திண்ணை மூட்டை சொல்றதுலயும் ஒரு லாஜிக் இருக்கு. அந்த ராஜி செஞ்சாலும் செஞ்சிருப்பாங்க. நீங்க எதுக்கும் அந்த ராஜிக்கு ஒரு போனை போட்டு நைஸா விசாரிச்சு பாருங்க. என்ன கங்கா இப்படி யோசிக்கிறீங்க? ஒருவேளை பார்வதி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம விசாரிச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா அகிலா கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம்ல. யோசிக்காம டக்குன்னு ஒரு போனை போட்டு விசாரிங்க. நீங்க சொல்றதும் சரிதான். இந்த நல்ல சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி நானும் பத்திரத்துல கையெழுத்து வாங்கிடுவேன். இருங்க, கால் பண்றேன். ஆசைய பாரு, பெரிய ராஜதந்திரி. ஹலோ ராஜி, நான் கங்கா பேசுறேன். கங்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்.
நீ நல்லா இருக்கியா? நான் எங்க நல்லா இருக்க முடியும்? அத உன் சம்மந்தி அகிலா என் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கெடுத்துட்டாளே. ஏய், ஓ நிம்மதியை கெடுத்ததுனாலதான் நீ அகிலாண்டேஸ்வரி நிம்மதியை கெடுக்க பிளான் பண்ணிருக்க. நான் அப்படி ஒரு வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் கங்கா. சந்தர்ப்பம் அமையல. நான் என்னமோ அந்த சந்தர்ப்பம் இப்போ உனக்கு அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன சொல்ற நீ? ஏய் ராஜி, என்கிட்ட எதுக்காக மறைக்கிற? உண்மையை சொல்லு. பரம்பரை வாழை நீ தானே எடுத்துட்டு போன. எதுக்காக உளறிட்டு இருக்க இப்படி? அந்த அகிலா உன்கிட்ட இப்படி கேட்க சொன்னாளா? இந்த மாதிரி உன்னை அகிலா தான் கேட்க சொன்னாளா? இல்ல இல்ல, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின அகிலா சம்பந்தப்பட்ட யார் கூடவும் நான் பேச தயாரா இல்ல. வெய் போன. என்ன கங்கா, என்னாச்சு? என்ன சொன்னாங்க? அவ என்னமோ வாழை எடுக்கலன்னு தான் சொல்றா. ஆனா அவ என்கிட்ட இப்படி டென்ஷனா பேசுறத வச்சு பார்த்தா வாழ் காணாம போனதுக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அம்மா படுமா, இந்த வந்துடுறேன். என்ன இந்த அம்மா என்ன வீட்டுக்கு போகாம இங்கேயே உட்காந்துருக்காங்க? அம்மா படுறாம்மா, படு. பாவம் அந்த பொண்ணு ரொம்ப நேரமா வெளியவே இருக்கு. மாமா கால் பண்றாரு. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. மாமா, பார்வதி எங்க இருக்க? இங்க பக்கத்துல தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் மாமா. ஏன், என்ன விஷயம்? பரம்பரவால நந்தினி தான் திருடி இருப்பான்னு நினைச்சோம்ல. ஆமா. நந்தினி மட்டும் தனியா அதை செய்யல பார்வதி. ராஜேஸ்வரியும் நந்தினியும் சேர்ந்து தான் இது திருட்ட செஞ்சிருக்காங்க. அம்மா வாழ் மேல சத்தியம் பண்ணி கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாததுனால அந்த கோவத்துல ராஜேஸ்வரியும் நந்தினியோட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணிருக்கலாம். நானும் அப்படிதான் நினைக்கிறேன் பார்வதி. வாள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மகேஷ் மூலியமா வேற ஒரு பிளான் பண்ணிருக்கேன். அது விஷயமா நான் கொஞ்சம் வெளியே போகணும். சரி மாமா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா என்ன எதிர்பார்க்காதீங்க. சரி, எதிர்பார்க்கல. நீ சீக்கிரமா வந்து. சரி மாமா, நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பாப்போம். சரி மாமா. அம்மா மாத்திரை போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நாம இப்ப போலாம்.
ஃபோன் இங்கே தான் இருக்கு. அம்மா நல்லா தூங்குறாங்க. நம்ம எடுத்துட்டு போயிடலாம். மாமா, இதுல இருந்து நந்தினி கால் பண்ணி மகேஷ் அம்மா மாதிரி பேசி பரம்பரவாள் எங்க இருக்குன்னு கேளு. மாப்ள நீ ஏதோ டைம் பாஸுக்கு தான் என்ன குரலை மாத்தி பேச சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதுவும் மாஸ்டர் பிளானா? சூப்பர் மாப்ள. சீக்கிரம் கால் பண்ணு. இந்த இப்பயே பேசிடுறேன். என்னாச்சு மாமா? ரிங்கு போயிட்டு இருக்கு மாப்ள. போன் எடுக்க மாட்டாங்க. மாப்ள கட் ஆயிடுச்சு மாப்ள. வணக்கம் குருஜி. நல்லா இருங்க. உட்காருங்க. உட்காருங்க. அகிலாண்டீஸ்வரி அம்மா எங்க? குருஜி, ஆண்டி ரூம்ல இருக்காங்க. பூஜைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? குருஜி, பரம்பரவாள் இன்னும் கிடைக்கல. அப்புறம் எப்படி பூஜை? என்ன சொல்றீங்க? இன்னும் ஆள் கிடைக்கலையா? ஆமா குருஜி, ஆதியும் பார்வதியும் பரம்பரவாளை தேடி போயிருக்காங்க. இன்னும் ஒரு தகவலும் இல்ல. என்ன சோதனை இது? இப்ப என்ன பண்ணலாம்? அருண், அப்பா, நீ ஆதிக்கு போன் பண்ணி குருஜி வந்திருக்காருன்னு சொல்லு. சரி. பரம்பரை வாழை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா?